அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் இப்படிதான். இனி நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றங்களை எந்தெந்த விஷயங்கள்ல கிரகநிலைகள் ஏற்படுத்துகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது புதன் வக்ரகதியில் மாறுதல், பின்னோக்கி வக்ரகதியில் பயிற்சி ஆகுதல் உட்பட பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதத்தின் முதல் வாரம் அமைந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரனும் மிக வலுவான அமைப்பில் ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்க போகிறாருங்க. இது மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக அடுத்த 7 நாட்கள் இப்படித்தான். நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த கிரகநிலை வலுவாக அமர்ந்திருக்கிறது என்று பார்க்கும்போது மிக வலிமையுடன் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது ஒரு விதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவருடன் சூரியன் மற்றும் புதன் அக்ரகதியில் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த அஷ்டமஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஆனால் அதே சமயம் 9ஆம் இடமாகிய பாகியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பிய புதன் 2ஆம் தேதி அன்று மீண்டும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய புதன் வக்ரகதியில் திரும்பி அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் இந்த அறிவாற்றலை பயன்படுத்தி முடிவெடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க. எனவேதான் இனிமேல் நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்கள்ல முடிவெடுக்கக்கூடிய மிக வலுவான நன்மை நிறைந்த விஷயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரன் மிக வலுவாக 9, 10, 11 மற்றும் 12 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் லாபஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த தருணத்தில் சந்திரன் மிக அபரிவிதமாக நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. இது பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் துல்லியமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. இது மிக பெரிய அளவுல சில சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சூரியனின் அமைப்பு காரணமாக சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. சில விஷயங்கள்ல அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இருந்தாலும் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சில சிரமங்கள் குறைகிறது. இந்த தருணத்துல நீங்கள் திட்டமிடக்கூடிய புதிய பணிகள்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்குங்க. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்க போகிறார். வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக 6ல் வீற்றிருக்கிறாருங்க. இது பல்வேறு வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கேது மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக வருமானம் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. எவ்வளவுதான் போட்டிகள் பொறாமைகள் அதிகரித்தாலும் கூட இதை அனைத்தையும் சமாளித்து எளிதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாற்றுகிறார். பல்வேறு விதமான சிரமங்களை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது எந்த விதமான பணிகளை திட்டமிட்டாலும் அதில் தொய்வை சந்திக்காத வகையில நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் 6ல் சஞ்சரிக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேசராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் ராகு வலுவாக வெற்றிருக்கிறார். ராகு விரயத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இல்லை என்றாலும் கூட கேது அவரை பார்க்கிறாருங்க. சப்தம பார்வையால் ராகுவை பார்ப்பதால் சில விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த தருணத்தில் சூரியனும் அஷ்டமத்தில் இருக்கிறார். எனவே உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை. அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்துல வலுவாக ராகு அமர்ந்திருக்கிறாருங்க. பல்வேறு வகையான விரய செலவுகள் அதீதமாக இருக்கும். வருமானம் அதிகரித்தாலும் கூட சேமிப்பதற்கான சாத்தியக்கூறு
சாத்தியக்கூறுகள் இல்லாமல் செலவு அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்கள்ல மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் இந்த தருணத்தில் முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ஜென்ம ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. ஜென்ம ராசியில் குரு பகவானுடைய அமைப்பு இந்த வாரத்தில் பெரிய அளவிற்கு நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது பல்வேறு வகையில முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் குரு பகவானின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக திட்டமிட்டு நடத்தலாங்க. ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கிரன். இது மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு சுக்கிர பார்வை கிடைக்கக்கூடிய அந்த தருணத்தில் இனி நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக அமையும். திட்டமிடக்கூடிய காரியங்களை துல்லியமாக செய்து முடித்து பல்வேறு விதமான இடர்பாடுகளை களைந்து வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கு ஏற்றதொரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது சற்று கவனத்துடன் இருங்க. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சாத்தியமாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அவை அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை ஆட்சி பலம் பெற்றிருக்க சுக்கிரன் ராசியின் அதிபதி மற்றும் சனி பகவானும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஜீவனஸ்தானத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் முழுவதும் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் சனி வீற்றிருக்கிறாருங்க. சனியினுடைய அமைப்பு உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு, வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை போன்ற அனைத்தையும் மிக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இது பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இருப்பினும் இந்த வாரத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது சூரியன் மற்றும் ராகு. ஆனால் அதே சமயம் நன்மை நிறைந்த கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது சுக்கிரன், கேது மற்றும் சனி. இந்த 3 கிரக நிலைகள் மிக வலுவாக இந்த வாரத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றி கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். 7 நாட்கள் இப்படித்தான் என்பதை துல்லியமாக இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.